வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்ல கணவர் வந்து தன்னை வந்து கார்டியனா நியமிக்க சொல்லி வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அதுக்கு பதிலுரை தாக்கல் செய்யறதுக்கு மனைவி வந்து அளவுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து நீதிமன்றம் அவங்களுக்கு கீழமை நீதிமன்றம் வந்து மனைவியோடைய அந்த பதிலுரை கொடுக்க வேண்டியதை வந்து ஸ்ட்ரக் ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவிட்டுடுது. அதாவது அந்த ஸ்டேஜையே ஸ்ட்ரக் ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவிட்டுடுது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது மனைவி மேல்முறையீட்டுக்கு போனா அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இந்த வழக்கு வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா நீதிமன்றத்துடைய ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த வழக்கை பத்தி பார்த்தா அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள திருமணம் ஆகுது. 2019 திருமணம் ஆகுது. அவங்களுக்கு வந்து 2019லயே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க 2 பேருக்குள்ள மனசு ஒத்து போகாம அவங்க வந்து ஏப்ரல் 2020 திருமணமாகி 1 வருடம் 3 மாதத்துல அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 2001 ஜூலை மாசம் வந்து கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்ல ஒரு பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்யறாரு. அந்த பெண் குழந்தையுடைய கஸ்டடியை கேட்டு அவர் வந்து வழக்கு தாக்கல் செய்யறாரு. அந்த நோட்டீஸ் வந்து மனைவிக்கு கிடைச்சிருது. அந்த வழக்குல அவங்களுடைய கவுன்சில் மூலம் ஆஜராகிறாங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யறதுக்கு, அதாவது பதிலுரை தாக்கல் செய்யறதுக்கு 27/1/2022 அன்னைக்கு தேதி கொடுத்து அந்த நீதிமன்றம் வந்து அதை ஒத்தி வைக்குது. 27/1/22 அன்னைக்கு அவங்களால வந்து கோர்ட் வந்து அதை விசாரிக்க முடியல. ஏன்னா பேண்டமிக் வந்துருது. COVID-19 பேண்டமிக் வந்துடுறதுனால அந்த வழக்கு வந்து 10/3/22 அட்ஜர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் 10/3 இருந்து 27/4/26/5 இந்த 3 தடவையும் அட்ஜர்ன் ஆகிறப்பையும் மனைவி வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து தாக்கல் செய்யவே இல்லை. ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி மனைவியோட டிஃபென்ஸை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவிட்டுடுது. இதனால பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மேல்முறையீடுக்கு வர்றாங்க. இந்த மேல்முறையீட்டு வழக்குல மனைவியுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனைவியுடைய அப்பா வந்து பார்க்கின்சன்ஸ்ங்கிற ஒரு வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. சோ அவரை ஃபுல் டைம் பாத்துக்கிறதுக்கே ஒருத்தர் தேவையா இருக்கு. அதனால அட்வொகேட்டை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பதிலுரை தாக்கல் செய்யறதுக்கு டைம் இல்ல, அதனாலதான் அவங்களால தாக்கல் செய்ய முடியலையே ஒழிய வேணும்னுக்கே அவங்க வந்து டைம் ப்ரொலாங் பண்ணல. மனைவிக்கு வந்து ஒரே ஒரு பிரதர் இருக்காங்க. அவங்களும் ஆஸ்திரேலியால செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆயிருக்கிறதுனால யாருமே அந்த அப்பாவை பார்க்கறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. நான் மட்டும்தான் அந்த அப்பாவை பார்க்க முடியும். அண்ட் வந்து அந்த அப்பா வந்து ரொம்ப அந்த பார்க்கின்சன்ஸ், அது வந்து ஒரு நரம்பியல் வியாதி, அது அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னால 3 வயசு குழந்தையும் வச்சுக்கிட்டு அப்பாவையும் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் வந்து பதிலுரை தாக்கல் செய்யல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமா மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் அவங்க வந்து தாக்கல் செய்யறாங்க. மேல்முறையீட்டுல 2 பக்கத்து வாதங்களையும் கேட்டுட்டு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த வழக்குக்கு முன்னுதாரணமா 2 வழக்குகளை எடுத்துக்குது. ஒன்னு வந்து கைலாஷ் வர்சஸ் நக்குல் அண்ட் அதர்ஸ் 2005 RCR சிவில் 379 அப்படிங்கிற வழக்கும், 2வது வழக்கு வந்து சித்திலிங்கையா வர்சஸ் குருலிங்கப்பா அண்ட் அதர்ஸ் 2018 1 RCR சிவில் 543 அப்படிங்கிற வழக்கையும் முன்னுதாரணமா எடுத்துக்குது. இத வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த வழக்குடைய ஃபேக்ட்ஸையும் சர்க்கம்ஸ்டன்சஸையும் பார்க்கும்பொழுது இந்த பிரசன்ட் கேஸ் வந்து ஒரு குழந்தையுடைய கஸ்டடியை பத்தின வழக்கு, அதுவும் ஒரு மைனர் குழந்தையுடைய கஸ்டடியை பத்தின வழக்கு. அதுவும் இல்லாம 2 பேருக்கும் சப்ஸ்டான்ஷியல் ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் பத்தி பேசுது. இதுல வந்து மனைவி கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஜென்யூனாவும் அதை வந்து கன்சிடர் பண்றது வந்து வர்த் கரெக்ட், சரியானதுதான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கருது. இந்த வழக்குல ஃபேமிலி கோர்ட் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸை வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண சொல்லி உத்தரவிட்டு இருக்குது இல்லையா, அந்த ஆர்டரை வந்து செட்டிசைட் பண்ணிட்டு மனைவியை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பதில் கண்டிப்பா கொடுக்கணும். அது இல்லாம மனைவி வந்து 5000 rupees டெபாசிட் பண்ணணும். எதுக்கு? பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் பார் கிளர்க்ஸ் அசோசியேஷனுக்கு இந்த ஆர்டர் கிடைச்ச நாள், அதாவது இன்னையிலேருந்து 2 வாரத்துக்குள்ள பே பண்ணணும் அவங்க.
ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த டைம்குள்ள திரும்பவும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். ஏன்னா இந்த வழக்கு ஒரு மைனருடைய கஸ்டடியை பொறுத்தது. கஸ்டடிங்கிறத வந்து குழந்தையுடைய பேரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் நீதிமன்றம் கருத்துல கொள்ளுது. அம்மாவால ஜெனிவினான சில காரணங்களால அவங்களால வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து குறிப்பிட்ட டைம்குள்ள தாக்கல் செய்ய முடியல. அதனால இதுக்கு வந்து டைம் கொடுக்கிறது தவறு இல்லை. ஏன்னா அம்மா சொல்லியிருக்க ஒரே ஒரு கருத்து, 3 வயசு குழந்தைய வச்சு சமாளிக்கிறது கஷ்டம், அவங்களே மேனேஜ் பண்றது. வயதான அப்பா பார்க்கின்சன்ஸால கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் பார்த்துக்கிறதுங்கிறது மிகவும் கஷ்டம்தான். அதனால இந்த வழக்குல இந்த ரீசன் ஜெனிவினா இருக்கிறதுனால இவங்களுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அம்மா பக்கத்துல இருக்க நியாயத்தையும் கேட்கணுங்கிறத கருத்துல கொண்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கு.